வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இன்ட்ரெஸ்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ராண்டி ஆர்டனை டபிள்யூடி ஏமாத்தினது, இவனும் இப்படி பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சிஎம் பங்குக்கு ரோமனுக்கு அடுத்த ஃபியூடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ராண்டி ஆர்டன் இப்போது கோடி, சிஎம் பங்கு இவங்களுக்கு சான்ஸு. நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 பேருமே டபிள்யூடபிள்யூ வெறுத்தா எது பண்ணியும் டபிள்யூடபிள்யூ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்க. வெளியே போயிட்டு ஏஇடபிள்யூவில் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்த 2 பேர்த்துக்குமே கோடிக்கு என்னடானா 1 வருஷத்தில் 3 வருஷத்தில் 3 டைம் டபிள்யூடபிள்யூ சாம்பியனு 3 டைம் கொடுக்குறானுங்க. சிஎம் பங்குக்கு வருஷத்தில் 2 டைம் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பு கொடுக்குறானுங்க. இப்போ ராண்டி ஆர்டன் அவருக்கு என்ன தரானுங்க? ஒன்றும் இல்லை. இத்தனை வருஷமாக எந்த கம்பெனிக்கு போகாமல் ஒரே கம்பெனிக்கோசரம் இவ்வளோ ஸ்டில் உழைச்சி லெஜண்ட்ன்ற பேர் எடுத்து தனியாக பேர் எடுத்து பட்டாளத்தை உருவாக்கி இத்தனை வருஷம் யாரும் பண்ணாத ஒரு 30 வருஷம் டபிள்யூடபிள்யூ இருந்து சாதனை, யாரும் இல்லாத சாதனை. ஜான்சினாவே தாண்ட போகிறாரு டபிள்யூடபிள்யூ. ஜான்சினா 25 வருஷம், இவர் 30 வருஷம் இருப்பார். அந்த அளவுக்கு போராடி வந்தால் இவருக்கு சாம்பியன்ஷிப் கொடுக்க மாட்டானுங்களாம். ஜான்சினாவோட ஆசையே ராண்டி ஆர்டன் 18 டைம் சாம்பியன் ஆகணும் தான். அந்த இல்லை 18 டைம்ன்ற மாதிரி 17 டைம் சாம்பியன் ஆகணும் தான். 17 டைமு 18 டைமே சாம்பியன் ஆகணும் ஆசை. ஜான்சனோட தாண்டணும். பட் இவனுங்க வருஷத்தில் ஒரு டைம் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட 3 வருஷம் தாண்டிடுச்சு. ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் பண்ணி பெரிய இன்ஜுரி ஆகி வந்தார். 3 வருஷமாகவே டைட்டிலுக்காக தான் சண்டை போகிறாரு. டைட்டிலுக்கு அது இதுன்னு சண்டை போகிறாரு. பட் 3 வருஷமும் டைட்டில் கொடுத்த பாடையே கிடையாது. அந்த 3 வருஷத்தில் கோடி ரோஸ் கிட்ட 3 டைம் டைட்டில் போயிடுச்சு. எடுத்து சிஎம் பங்கு கிட்ட 3 டைம் 2 டைம் போயிடுச்சு. 2 டைம் எடுத்து கொடுத்துட்ருக்கானுங்க. அப்போ இவரை பார்த்தா எப்படி சொம்ப மாதிரி தெரிதால உங்களுக்கு? என்னெல்லாம் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. தலைவன் ஸ்டில் என்ன இருந்தாலும் லெஜண்ட் கில்லர் தான். ராண்டி ஆர்டனை பை வாங்க பார்க்குறாரு ட்ரிபிள் ஹெச். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா ராண்டி ஆர்டன் பிடிக்காம டபிள்யூ விட்டு போயிடுவார்ப்பா. அவர் 15 டைம் சாம்பியன் ஆக மாட்டார். ராண்டி ஆர்டன் நானும் ஒன்று ஆகிடுவோம். ராண்டி ஆர்டனுக்கு என்ன தாண்ட மாட்டான்னு நினச்சிடாங்க. டேய், ட்ரிபிள் ஹெச் காலம்லாம் முடிஞ்சு போன காலங்க. நமக்கு ராண்டி ஆர்டன் தான். ராண்டி ஆர்டன் ஓரளவுக்கு காமிச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். ஏமாத்திரானுங்க. இந்த சாம்பியன்ஷிப் ராண்டி ஆர்டன் கொடுக்கறதுல என்னடா குறைஞ்சி போயிடுங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் துடிக்கிறாங்க நண்பர்களே. ராண்டி ஆர்டன்கிட்ட எப்பப்பா சாம்பியன்ஷிப்பு போகும். இப்போ திருப்பி கோடி விசஸ் சிஎம் பங்கு தான் நடக்கும் பொழுது சம்மர் ஸ்லாமில். அப்போ ராண்டி ஆர்டன் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஜிம்மி ஊசோவை பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஜிம்மி ஊசோ ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு உங்கள் அண்ணன் வேர்ல்டு சாம்பியன், இன்டர்நேஷனல் சாம்பியன், எல்லாம் சாம்பியன் வின் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் உனக்கு எந்த சாம்பியன்ஷிப்பு சிங்கிள் சாம்பியன்ஷிப் கொடுக்க மாட்டாங்களேப்பா அப்படின்னு கேட்டதுக்கு நானும் என் அண்ணன் வின் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஜிம்மியை தவிர்த்து இவங்க இதில் பார்த்துக்கோங்க. சோலோ கூட சிங்கிள் சாம்பியன் ஆகிருக்காரு. யுனைடெட் சாம்பியனு, ரோமனு பல மடங்கு சாம்பியனு, ராக்கும் சாம்பியனா, ஜேவுஸும் சாம்பியனு, ஜாக்கஃபர்ட்டும் சாம்பியனு, எல்லாமே சாம்பியன் ஆகிறாங்க. வரவும் போகிறவங்களாம் சாம்பியன் ஆகிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜிம்மி ஊசோ சாம்பியன் ஆகவே மாட்டானுங்கப்பா. அதுக்கடுத்து வருவோம் நம்மளுடைய மெயின் இவெண்ட்டுக்கு. சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் கிரவுன் ஜுவல் சாம்பியன் விசஸ் சாம்பியன் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம் பங்கு கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக க்ரௌன் ஜுவல் இவங்களுக்கான மேட்ச் நடக்கும். ஏன்னா இப்போ சிஎம் பங்கு சாம்பியன்ஷிப் தள்ளாடுது. சிஎம் பங்க் ஆடல, அந்த சாம்பியன்ஷிப் தள்ளாடுது. மாற்றி போயின்னு. அதனால் சம்மர் ஸ்லாமில் திருப்பி கூட கோடிக்கிட்ட கொடுப்பாரு. சொல்ல முடியாது. ட்ரிபிள் ஹெச் நினச்சாருன்னா தம்பி கோடிக்கிட்டே கொடுங்கப்பான்னு கூட கொடுத்து விடுவார். கோடிக்கிட்டே சிஎம் பங்கிட்டு மாற்றி கொடுத்து விளாட போகிறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் போதே. இப்போ திரும்பி பங்குக்கும் சிஎம் பங்குக்கும் தான் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் வைக்க போகிறாங்களாம். ராண்டி ஆர்டன், ட்ரூ, அப்போ குந்தர், சமி ஜெயின் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ட்ரிபிள் வச்சு பேட்டல் 5 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சிங்கிள்ஸ் தான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ரீட்டைன் பண்ணிட்டு போனால்
சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. க்ரௌன் ஜுவலில் இந்த வெஸ்டர்மேனியாவோட ரீமேட்ச் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மேட்ச்சில் பெருத்த எதிர்பார்ப்பு இல்லை. செத்ராலன்ஸ் விசஸ் ரோமன் பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது சம்மர் ஸ்லாமில். அந்த மாதிரி ரேண்டி ஆர்டன் வந்து சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணிட்டாருன்னா ரேண்டி ஆர்டன் விசஸ் ரோமன் எப்படி இருக்கும் நினச்சி தான் பார்க்க முடியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே.